Hi friends, welcome to Tamil Life Travel. நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ராகி பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ராகி பக்கோடா செய்யறதுக்கு 3 பெரிய வெங்காயத்தை இது போல நைஸா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்திக்கலாம். வெங்காயத்தை பாத்தீங்கன்னா இது போல நல்லா நைஸா கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் பக்கோடா நல்லா வரும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மிளகாயை இது கூடவே சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு மிளகாய் தூள் பாத்தீங்கன்னா நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி கூட குறைவா சேர்த்துக்கலாம். இது எல்லா பொருளையும் சேர்த்துட்டு இது போல கையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ணி விடும்போது வெங்காயத்துல இருக்க தண்ணி எல்லாம் நல்லா விட்டு வரும். அதுக்காக தான் இது போல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு இதல நம்ம மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஜலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். எந்த மாவு சேர்த்தாலும் இது போல நல்லா ஜலிச்சிட்டு சேர்க்கும்போது அதில் இருக்க குரணை எல்லாம் வந்து இந்த ஜல்லடையிலேயே தங்கிடும். அதுக்காக தான் இப்படி ஜலிச்சிட்டு சேர்க்கிறது. இப்போ மாவை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். பாருங்க இந்த போல நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாம். ராகி மாவு பிசையும் பொழுது பாத்தீங்கன்னா வரமாவு இல்லாம பிசையணும். அப்பதான் எண்ணெயில போடும் பொழுது வெடிக்காது. நல்லா வரமாவு இல்லாம இது போல பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க நான் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதை எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில கடலை எண்ணெய் சூடு பண்ணி வச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனேயும் நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவை எடுத்து இது போல நல்லா உதுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி உதுத்து விட்டீங்க அப்படினா பக்கோடா நல்லா கிறிஸ்பியா சூப்பரா வரும். நான் இன்னைக்கு 1.5 கப் மாவு எடுத்துர்க்கேன். அதுக்கு பதிலா 2 கப் மாவு எடுத்துக்கிட்டீங்க அப்படினாலும் நல்லா இருக்கும். இது போல 1.5 கப் மாவு எடுத்தீங்க அப்படினா வெங்காயத்தோட ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சோ டேஸ்ட் நல்லா இருக்கும், கிறிஸ்பியாவும் இருக்கும். ஒரு சைடு நல்லா வெந்து சலசலப்பு அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க ரெண்டு சைடு நல்லா பொரிஞ்சு சூப்பரா வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. இதை எடுத்துட்டு அடுத்த பேட்சையும் நம்ம இது போல போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கோடா பாத்தீங்க அப்படினா எண்ணெய் கொஞ்சம் கூட உறிஞ்சாது. டேஸ்டும் சூப்பரா இருக்கும். நீங்க 2-3 நாள் வச்சு சாப்பிட்டீங்கனாலும் கெட்டு போகாது, நல்லா இருக்கும். ஆனா நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படினா ஒண்ணும் ஆகாது. இதே போல எல்லா பக்கோடாவையும் நான் பொரிச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்க எல்லா பக்கோடாவையும் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். நல்ல கிறிஸ்பியா வந்திருக்கு பாருங்க. கையில எண்ணெய் கொஞ்சம் கூட ஒட்டல. சூப்பரா வந்திருக்கு. இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபியும் கூட. இதே போல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழ் லைஃப் டிராவல் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க. Thank you.